Okay, good evening students. நம்ம லாஸ்ட் கிளாஸில் சர்ஜிக்கல் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் வரை பார்த்துருக்கோம். இப்போ நமக்கு அடுத்த டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி. டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி அப்படின்னா என்னென்னா கரு கலைக்கிறது. டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி அப்படின்னா கரு கலைத்தல் அப்படின்னு சொல்லி பேர். மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி அப்படின்னா மருத்துவ ரீதியாக கருவை எப்படி கலைக்கலாம் அப்படிங்கிறது தான் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி. இதை நமக்கு அடுத்த டாபிக் கொடுத்துருக்காங்க, இதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மெடிக்கல் மெத்தட் ஆஃப் அபோர்ஷன், மருத்துவ ரீதியாக கரு கலைப்பு செய்வது, இதுக்கு பேர் தான் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி. இட் இஸ் வால்யூண்டரி, அவங்களுக்கு தெரிந்தோ அல்லது அவங்க விருப்பப்பட்டோ அல்லது இன்டென்ஷனல் டெர்மினேஷன் அல்லது வேணும்னே டெர்மினேஷன் பண்ணுறதோ, ப்ரெக்னன்சியின் நான் சர்ஜிக்கல் ஆப்ரேஷன் பண்ணாமல் நான் இன்வேசிவ் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டு அதுக்குள்ளே ஒரு டியூப்பை உள்ளே இறக்கி செக் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் இன்வேசிவ். ஆப்ரேஷன் பண்ணாமையோ அல்லது நான் இன்வேசிவ் உடம்புக்குள்ளே குழி ஏற்படுத்தி அதுக்குள்ளே மிஷினை உள்ளே கொண்டு போகாமையே அபார்ஷன் பண்ணுறதுக்கு பேர் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி. இன் ஏர்லி மெடிக்கல் டெர்மினேஷன், சரியா, டெர்மினேஷன் பண்ணுறப்ப கருக்கலைப்பு முதல்லையே பண்ணிடணும். நம்ம கருக்கலைப்பு 9 மாதம் நடக்கிறதுலேயே அதை 3ஆக படிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு ட்ரைமிஸ்டர் அப்படிங்கிறது முதல் 3 மாதம். இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சேஃப், இது ரொம்ப பாதுகாப்பானது. முதல் 3 மாதத்துலேயே கருக்கலைப்பு பண்ணுறது மிகவும் பாதுகாப்பானது. அப் டு 12 வீக்ஸ், 12 வாரத்துக்கு முன்னாடியே, ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 மாதம், 12 வாரத்துக்கு முன்னாடியே கருக்கலைப்பு செய்வது பெண்களுக்கு மிகவும் சேஃப்டியான ஒன்று. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ப்ரெக்னன்சி அண்ட் ஜெனரலி ஹேஸ் டு நோ இம்பேக்ட் ஆஃப் உமன் ஃபெர்டிலிட்டி. முதல் 3 மாதத்துலேயே நம்ம கருக்கலைப்பு செஞ்சோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நோ இம்பேக்ட் ஆன் உமன் ஃபெர்டிலிட்டி, அந்த பெண்ணோட இனப்பெருக்க திறனில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. எப்போ? முதல் 3 மாதத்துலேயே கருக்கலைப்பு செஞ்சலாம். அபார்ஷன் டூரிங் தி செகண்ட் ட்ரைமஸ்டர்னால் 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் மோர் ரிஸ்கி, ரொம்ப அபாயகரமானது. ஃபார் ஃபோட்டஸ் பிகம் இன்டிமேட்லி அசோசியேட் வித் மேட்ரல் டிஷ்யூ. ஏன் அப்படின்னா, இந்த 2வது 3 மாதத்தில் குழந்தை கர்ப்பப்பையில் இன்டிமேட்லி அசோசியேட்டட், நல்லா பிணைந்து கொள்ளும், கர்ப்பப்பையில் நல்லா பிணைந்து கொள்ளும். அதனால் அது எடுத்தோம்னா அம்மாவுக்கும் பிரச்சனை, குழந்தைங்களுக்கும் பிரச்சனை, அபார்ஷன் ஆகாது. இதையெல்லாம் தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் ஒன்று கொண்டு வருது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா legalized MTP in 1971 for medical necessity and social consequences with certain restriction of sex discrimination and illegal female foeticides and avoid misuse. கருக்கலைப்பு செய்வதை தடை செய்வதற்காக MTP அப்படின்னு ஒரு சட்டத்தை 1971ஆம் ஆண்டு தேவைக்காக கொண்டு வரப்பட்டது. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இப்படி கருக்கலைப்பு பிறந்தனால செக்ஸ் டிஸ்கிரிமினேஷன், பாலின பாகுபாட்டுக்காக கருக்கலைப்பு செய்வது, பெண் குழந்தைன்னா கருக்கலைப்பு செய்வது, அது பாலின பாகுபாட்டு கருக்கலைப்பு. இது இல்லீகல், சட்டப்பூர்வமானது இல்லை. ஃபோர்ட்டிசைட், கருக்கலைப்பு செய்வதும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். இது மிஸ்யூஸ், இது ஒரு சட்டப்பூர்வமானது கிடையாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தோம். NTP performed illegally by unqualified quacks and unsafe would be fatal. இதில் தகுதியாக தேர்ச்சி பெறாத மருத்துவர்களிடம் போய் நம்ம இந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது. இல்லீகலி அன்குவாலிஃபை இருக்கிற டாக்டர்கிட்ட போய் நம்ம ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது. குவாக்ஸ் அட் இஸ் அன்சேஃப் would be fatal. இது சேஃப்டி கிடையாது. போலி டாக்டர்கிட்ட போய் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. MTP ஃபஸ்ட்டு கன்செப்ஷன் மே ஹேவ் சீரியஸ் ஃபிசியாலஜிக்கல் கான்சிக்வன்சஸ். முதல்ல இந்த கருப்புளவு செய்யும் பொழுது
கன்செப்ஷன் மே ஹேவ் சீரியஸ் ஃபிசியாலஜிக்கல் கான்சிக்வன்ஸ். அந்த பெண்ணுக்கு மன ரீதியாக பல குழப்பங்கள் ஏற்படுகிறது. முதலில் கருக்கலைப்பு செய்யும்போது அந்த பெண்களுக்கு உளவியல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல தொந்தரவுகளை இந்த பெண் சந்திக்க நேரிடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுவரை நம்ம பார்த்தது கருக்கலைப்பு செய்வது. இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். செக்ஸுவலி பால்வினை நோய்கள். ஒருத்தர் செக்ஸுவல் கான்டாக்ட் வச்சுக்கிறது மூலிமா என்னென்ன நோய்கள்லாம் வருது அப்படிங்கிறது தான் செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படின்னு சொல்லி பேர். இதுக்கு நிறைய பேர் இருக்குது. என்னென்ன பேர் பார்க்கலாம். செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், செக்ஸுவலாக பரவக்கூடிய நோய்கள். ஆர் வெனீரியல் டிசீஸ், வெனீரியல் டிசீஸ்னால் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் மூலிமா பரவக்கூடியது. ஆர் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இதுக்கு 3 பேர் இருக்குது. என்னென்ன பேர்? செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸு, வெனீரியல் டிசீஸு, ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இப்படின்னு 3 பேர் இருக்குது. இது 3 பேர்த்துக்கு ஒரே பேர் தான், ஒரே நேம் தான், செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், STD. ஓகேவா? Normally, sexual transmitted infection transmitted from one person to person during intimate sexual contact with infected partner. நார்மலாக செக்ஸுவல் டிரான்ஸ்மிட் இன்ஃபெக்ஷன் டிரான்ஸ்மிட்னா பரவுது. எப்படி பரவுதுன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரம் ஒன் பர்சன், ஒரு மனிதன்லேருந்து, பர்சன் டூரிங் இன்டிமேட் செக்ஸ், பாதுகாப்பாக இல்லாத முறையில் உடல் உறவு கொள்வதன் மூலியமாக, ப்ளஸ் இன்ஃபெக்டட் பார்ட்னர். நீங்கள் செக்ஸுவல் கான்டாக்ட், இந்த நோய் இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் செக்ஸுவல் கான்டாக்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நோய் வந்துடும். அதுக்கு பேர் தான் செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். ஓகேவா? கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பார்ட்னர், உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு நோய் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துடும். என்னென்ன நோய்னா, இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் ஹெப்பாட்டிட்டிஸ் பி அப்படிங்கிற நோய் உங்கள் பார்ட்னர்கிட்ட இருந்தால் உங்களுக்கு வந்துடும். ப்ளஸ் HIV, இந்த நோய் உங்கள் பார்ட்னருக்கு இருந்தால் உங்களுக்கு வந்துடும். ஆர் டிரான்ஸ்மிட்டட் செக்ஸுவலி as well as by, இது செக்ஸுவல் கான்டாக்ட் வச்சுக்கிறது மூலியமாகவும் பரவுது. ப்ளஸ் as well as இன்ஃப்யூஷன் நீடில்ஸ், ஒருத்தருக்கு யூஸ் பண்ண நீடில்ஸ் இன்னொருத்தருக்கு யூஸ் பண்ணாலும் வருது. சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஆப்ரேஷன் பண்ண கத்தி, பிளேடு, சிசரு, இது எல்லாத்தையும் அடுத்தவங்களுக்கு யூஸ் பண்ணால் வருது, எக்ஸட்ரா. இந்த மாதிரி செக்ஸுவல் கான்டாக்ட்லேயும் பரவுது, ஊசி போடுறதுனாலையும் பரவுது, சர்ஜிக்கல் ஆப்ரேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த கத்தியெல்லாம் பயன்படுத்துறதுனாலையும் பரவுது. வித் இன்ஃபெக்டட் பீப்புள், நோய் பாதிக்கப்பட்டவங்க யாராவது உள்ளே இருந்தாங்கன்னா எங்களுக்கு பரவுது. ப்ளஸ் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், ரத்தம் மாற்றுவது, ஃப்ரம் இன்ஃபெக்டட் மதர் டு பேபி, அம்மாவுக்கு இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கும் அந்த நோய் வந்துடுது. இதனால அந்த நோய் பரவுது. People in age of 15 to 24 years prone to these infections. இப்போது இருக்கிற மக்கள் தொகையில் 15 to 24 வயசில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு தான் இது அதிகமாக வருது, இந்த நோய் செக்ஸுவலி டிரான்ஸ்மிட் டிசீஸ். இதில் பாக்டீரியாவில் என்னென்ன நோய் வருது, வைரஸில் என்னென்ன நோய் வருது, ஃபங்கைனால் என்னென்ன நோய் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாக்டீரியல் செக்ஸுவல் டிரான்ஸ்மிட் இன்ஃபெக்ஷன்ஸ் என்னென்னு சொல்லினா, குனேரியா அப்படின்னு ஒரு நோய், சிபிலிஸ் அப்படின்னு ஒரு நோய், கான்க்ராய்டு அப்படிங்கிற ஒரு நோய், கிளாமிடியாசிஸ் அப்படிங்கிற ஒரு நோய், லிம்போக்ரோனுலோமா வெனேரியம் அப்படிங்கிற ஒரு நோய். இதெல்லாம் பாக்டீரியாவினால் செக்ஸுவலாக பரவக்கூடிய நோய்கள். இது கொனேரியா, சிபிலிஸ், கான்க்ராய்டு, கிளாமிடியாசிஸ், லிம்போக்ரானுலோமா வெனேரியம், இதெல்லாம் பாக்டீரியானால் செக்ஸுவல் கான்டாக்ட் மூலிமா பரவக்கூடிய நோய்கள். அடுத்தது வைரஸ் மூலிமா செக்ஸுவல் கான்டாக்டில் பரவக்கூடிய நோய்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ், ஜெனிட்டல் வாட்ஸ், ஹெப்பாட்டிட்டிஸ் பி, எய்ட்ஸ், இதெல்லாம் வைரஸால் செக்ஸுவல் கான்டாக்ட் மூலிமா பரவக்கூடிய நோய்கள். இதுக்கு அடுத்தது ட்ராக்கோமோனியாசிஸ் அப்படின்னு ஒரு நோய் இருக்குது. இது புரோட்டோசோவனால் செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்னால் பரவக்கூடிய நோய். கேண்டையாசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது ஃபங்கல்னால் பரவக்கூடிய செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட்
டிசீஸ். இதெல்லாம் இந்தந்த கிருமியால் வரக்கூடிய நோய்கள். இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு, செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் காஸ்டு பை பாக்டீரியா. பாக்டீரியானால் வரலாம், ஃபங்கைனால் வருது, புரோட்டோசோவானால் வருது, பேரசைட்னால் வருது. இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரீட் பண்ணலாம். இன்னும் ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்துகளை கொடுத்து நம்ம ட்ரீட் பண்ணலாம், மெடிசன்ஸ் கொடுத்து நம்ம சரி பண்ணலாம். பட் ஆனால் வெராஸ் செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் காஸ்டு பை வைரஸால் வரக்கூடிய நோய்கள், வைரஸால் செக்ஸுவல் மூலியமாக பரவக்கூடிய நோய்களுக்கு மருந்து போட்டு சரி பண்ண முடியாது. சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அப்படி வச்சுக்கோங்க. இட் கேனாட் பி ட்ரீட்டட், பட் இதை வந்து சுத்தமாக ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. பட் சிம்டம்ஸ் கேன் பி கண்ட்ரோல்டு பை ஆன்டிவைரல் மெடிசன்ஸ். இதனோட நோய் பாதிப்பை குறைச்சிக்கலாம். ஏன்னா வந்து மாத்திரை மருந்துகள், ஆன்டிவைரல் ட்ரக்ஸு, மெடிசன்ஸ் இதெல்லாம் கொடுத்து இந்த நோயோட தீவிரத்தை குறைச்சிக்கலாம். இதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, லேட்டக்ஸ் காண்டம்ஸ், லேட்டக்ஸால் செய்யப்பட்ட காண்டம் யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் கிரேட்லி ரெடியூஸ் திஸ் ரிஸ்க். இந்த ரிஸ்கெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து லேட்டக்ஸால் செஞ்ச காண்டம்ல நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். பட் டஸ் நாட் கம்ப்ளீட்லி எலிமினேட் த ரிஸ்க் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப். ஆனால் கம்ப்ளீட்டாக அந்த நோயை வந்து நம்ம எலிமினேட் பண்ண முடியாது. ஓகேவா? அப்படி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இதெல்லாம் எப்படி தடுக்கலாம்? ப்ரிவென்ஷன் ஆஃப் எஸ்டிடி, ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஸுவல் டிரான்ஸ்மிட் டிசீசஸ். ப்ரிவென்ஷனை தடுக்கிறது. இதெல்லாம் நம்ம எப்படி இருந்தால் அந்த நோய் வராமல் தடுத்துக்கலாம். அவாய்ட் செக்ஸ் வித் அன்னோன் பார்ட்னர். முன்ன பண்ண தெரியாதவங்கிட்ட நம்ம செக்ஸ் வச்சுக்கூடாது. சரி, முன்ன பண்ண தெரியாதவங்கிட்ட நம்ம செக்ஸுவல் கண்டக்ட் வச்சுக்கூடாது. ஆர் மல்டிபிள் பார்ட்னர்ஸ் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு நம்ம செக்ஸுவல் கண்டக்ட் வச்சுக்கக்கூடாது. இப்படி இருந்தால் அந்த நோய்கள் வரும். யூஸ் காண்டம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த கேஸ் ஆஃப் டவுட், ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கன்சல்ட் ஏ டாக்டர். உடனே நீங்கள் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணிக்கணும். ஃபார் டயக்னாசிஸ் டெஸ்ட் எடுத்துக்கணும். கெட் கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நேராக நீங்கள் டாக்டரை போய் பார்த்து நீங்கள் கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அவ்வளோதான். சரியா? இந்த மாதிரி 3 கொடுத்துருக்காங்க. இந்த 3ஐயும் ஃபாலோ பண்ணால் நம்ம நோய் வராமல் தடுத்துக்கலாம். இது ஒரு 2 மார்க்கு கேட்பாங்க, பார்த்துச்சு. நெக்ஸ்ட்டு, செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அண்ட் இதர் சிம்டம்ஸ். நம்ம பாக்டீரியாவில் என்னென்ன நோய்கள் வருது, அது எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாக்டீரியல் டிசீஸ். கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பாக்டீரியாவில் செக்ஸுவல் டிரான்ஸ்மிட் டிசீஸ். ஃபஸ்ட்டு வந்து நேம் ஆஃப் த டிசீஸ், அந்த நோயோட பேர். ஹெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிடி அண்ட் அதர் சிம்டம்ஸ். செக்ஸுவல் டிரான்ஸ்மிட் டிசீஸ், அதனோட சிம்டம்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த டிசீஸ், அந்த நோயோட பேர். காசட்டிவ் ஏஜென்ட், யார் அதை உருவாக்குறாங்க, அந்த கிருமியோட பேர். அந்த சிம்டம்ஸ் என்னென்ன சிம்டம்ஸ்னால் என்னது, அறிகுறிகள் வந்து என்னென்ன இருக்குது. இன்குபேஷன் பீரியட், அந்த கிருமி உள்ளே வந்த பின்னாடி எவ்வளோ நாள் கழித்து நமக்கு தெரியுது அப்படிங்கிறது தான் இன்குபேஷன் பீரியட். இதை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பாக்டீரியல் டிசீஸ், பாக்டீரியல் எஸ்டிஏ அப்படின்னா பாக்டீரியானால் செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ். எப்படி என்னென்ன நோய் வருது. ஃபஸ்ட்டு வந்து குனேரியா அப்படிங்கிற நோய். அந்த நோய் இது வந்து ஒரு பாக்டீரியல் டிசீஸ், ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அந்த பாக்டீரியா உருவாக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவோட பேர் நெசசரியா குனேரியா. இந்த நோய் உருவாக்குற பாக்டீரியாவோட பேர் நெசசரியா குனேரியா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா தான் இதை உருவாக்குது. இதனோட சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஃபெக்ட் ஆன் யூரேத்ரா, யூரின் போகிற இடத்துல தான் இது பாதிப்பு இருக்கும். ரெக்டமில் பாதிப்பு, த்ரோட், தொண்டை பகுதியில் இதனோட பாதிப்பு இருக்குது. இன் ஃபீமேல்ஸ்
செர்விக்ஸ் கர்ப்பப்பையோட நுழைவாயில் அண்ட் கெட் அஃபெக்டட், கர்ப்பப்பையோட நுழைவாயில் எல்லாமே பாதிப்படும். யூரின் போகிற வழி, த்ரோட் எல்லாத்துக்கும். பெயின் அண்டு புஷ்னா சி வரும். டிஸ்சார்ஜ் இன் ஜெனிட்டல் ட்ராக்ட், யூரின் போகிற வழியில் வலிக்கும், சி வரும். அண்டு பேர்னிங் எரியும். சென்சேஷன் டியூரிங் யூரினேஷன், யூரின் போகும்போது எரியும். சரியா, எப்போ யூரின் போனாலும் எரியிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் அது இந்த நோய் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இது நோய் கிருமி உள்ளது எவ்வளோ நாள் கழிச்சு இது தெரியும்னா 2லேருந்து 5 நாள் கழித்து உங்களுக்கு தெரியும். இதுக்கு அடுத்த டிசீஸ் சிபிலிஸ். சிபிலிஸ் அப்படிங்கிற நோய், அதை உருவாக்குற கிருமியோட பேர் ட்ரிபோனீமா பாலிடம் சிபிலிஸ் அப்படின்னு சொல்லி பேர். சிபிலிஸ் அப்படிங்கிற நோயை உருவாக்குற பாக்டீரியாவோட பேர் ட்ரிபோனீமா பாலிடம் சிபிலிஸ். இது 3 ஸ்டேஜாக வரும். சரியா, ஒன்று ப்ரைமரி ஸ்டேஜ், இன்னொன்று செகண்டரி ஸ்டேஜ், இன்னொன்று டெஸ்டரி ஸ்டேஜ். 3 ஸ்டேஜ் இருக்கும். ப்ரைமரி ஸ்டேஜுங்கிறது ஆரம்பகால நிலை. இதில் என்னங்கிறது ஃபார்மேஷன் ஆஃப் பெயின்லெஸ் அல்சர்ஸ். அல்சர்ஸ்னால் புண்ணு. ஃபஸ்ட்டு வலி இருக்காது, புண்ணு ஏற்படுறது. எங்கன்னா எக்ஸ்டர்னல் ஜெனிட்டலியா, யூரின் போகிற இடத்துல அங்கங்கே புண்ணு வரும், ஆனால் வலிக்காது ஃபஸ்ட்டு. செகண்டரி ஸ்டேஜில் ஸ்கின் லேசின்ஸ், அந்த புண்ணு பெருசாகும். ரேசஸ், சொறி வந்துடும். சரி, சொறி வரும். ஸ்வாலன் ஜாயின்ட்ஸ், அங்கங்கே நரம்பு மூட்டுகள் பெருசாக வீங்கிக்கும். அண்டு ஃபீவர் அண்டு ஹேர் லாஸ், முடி கொட்டும், காய்ச்சல் வந்துடும். இது செகண்டரி ஸ்டேஜோட சிம்டம்ஸ். 3வது டெர்ஷியரி ஸ்டேஜ், அப்பியரன்ஸ் ஆஃப் கரோனிக் அல்சர்ஸ் அண்ட் நோஸ், மூக்குக்கு மேலே புண்ணு வந்துடுமாம்மா. அண்டு லோயர் லெக்ஸ் அண்ட் பிளேட், காலோட கீழ்ப்பகுதி நிணநீர் முடிச்சுக்களில் வீங்கிக்கும். அண்டு லாஸ் ஆஃப் மூமெண்ட், அந்த குழந்தை நடக்காது, அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துக்கு. மென்டல் டிஸார்டர், மன ரீதியாக அந்த குழந்தை பாதிப்படையும். விஷுவல் இம்ப்ரூவ்மெண்ட், கண்ணு தெரியறதுல கூட பிரச்சனை ஏற்படும். ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், இதயத்தில் பிரச்சனை வரும். கம்மாஸ் அப்படின்னா கட்டி. இட் இஸ் சாஃப்ட் நான் கேன்சரஸ் க்ரோத், அங்கங்கே கட்டி வந்துடும், சின்ன சின்னதாக கட்டி பிடிச்சிட்டு வந்துடும். இதெல்லாம் சிபிலிஸ் நோயோட அறிகுறிகள். இது எப்போ நடக்குன்னா 10லேருந்து 90 நாளுக்குள்ளே இதெல்லாமே நடக்கும். இதுக்கு அடுத்த நோய் கிளாமைடியாசிஸ் அப்படின்னு ஒரு நோய். இது கிளாமைடியாசிஸ் அப்படிங்கிற நோய். இதனோட உருவாக்குற கிருமியோட பேர், பாக்டீரியா பேர் கிளாமைடியா ட்ராக்கோமாட்டிஸ் அப்படின்னு சொல்லி பேர். கிளாமைடியா ட்ரோகோமாட்டிஸ் அப்படிங்கிற பாக்டீரியானால் இது வருது. இது எதனால் வரும்னு சொன்னீங்கன்னா, ட்ரோகோமா அப்படின்னு என்னென்னா கண் இமையில் எரிச்சல் ஏற்படும், அதுக்கு பேர் ட்ரோகோமா. கண்ணோட இமையில் எரிச்சல் வரும். அண்ட் அஃபெக்ட் ஆன் செல்ஸ் ஆஃப் குலிமினார் எபித்தீலியம் இன் தி யூரினோஜெனிட்டல் ட்ராக்ட், யூரின் வெளியில் போகிற வழியில் இருக்கக்கூடிய செல்ஸு இது பாதிக்குது. ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், மூச்சு போகிற வழியில் இடத்துலலாம் இது பாதிக்குது. கன்ஜெக்டிவாக, கண்ணோட விழிகளை கூட இது பாதிக்குது. இங்கெல்லாம் இதனோட பாதிப்பு இருக்கும். இது எப்போ நடக்குதுன்னா 2 to 3 weeks அப் டு 6 weeks, 2லேருந்து 3 வாரத்துக்குள்ளே இதெல்லாம் வரும். 6 வாரம் வரையும் கூட இருக்கலாம். இதுக்கு அடுத்த நோய் லிம்போ கிரானுலோமா வெனீரியம் அப்படின்னு ஒரு நோய். லிம்போ கிரானுலோமா வெனீரியம் அப்படிங்கிற ஒரு நோய். இது கிளாமைடியா ட்ரோகோமாட்டிஸ் அப்படிங்கிற கிருமினால தான் இதுவும் வருது. இது குட்டேனியஸ் அப்படின்னா ஸ்கின்னு. மியூக்கோசல் ஜெனிட்டல் டிசார்ஜ், தோலில் ரீப்ரடக்டிவ் ட்ராக்டில் நீர் வடியும். யூரித்ரிட்டிஸ் அண்ட் எண்டோசெர்விக்சிட்டிஸ், செர்விக்டிஸ்னால் கர்ப்பப்பையோட வாய்ப்பகுதி பாதிப்படையும். யூரித்ரலில் அலர்ஜி வரும். லோக்கலி ஹார்ம்ஃபுல் அல்சரேஷன் அண்ட் ஜெனிட்டல் எலிஃபண்டியாசிஸ், இனப்பெருக்க உறுப்புகள் வீங்கி பெருசாயிரும். லோக்கல் அங்கங்கே சின்ன சின்னதாக புண்ணு ஏற்பட்டு எரிய ஆரம்பிச்சிடும். இதுதான் லிம்போ கிரானுலோமா வெனீரியம் அப்படிங்கிறது. இது நடக்கிறது 2லேருந்து 3 வாரம் இருந்து 6 வாரம் வரை இது நடக்கும். இதுவரை நாம் பார்த்தது பாக்டீரியல் டிசீஸ். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது வைரல் டிசீஸ். இது வைரல் டிசீஸ், வைரல் செக்ஸுவல் டிரான்ஸ்மிட் டிசீஸ். ஃபஸ்ட்டு டிசீஸ் ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ். ஹெர்ப்ஸ்னால் அக்கி நோயின்னு சொல்லுவாங்க. ஹெர்ப்ஸ்னால் அக்கி.
இது வந்து எந்த கிருமியால் அப்படின்னா ஹெர்ப்ஸ் சிம்ப்ளக்ஸ் வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸால் இது வருது. ஹெர்ப்ஸு சிம்ப்ளக்ஸ் வைரஸ் அப்படிங்கிற வைரஸால் இது வருது. சோர்ஸ் அப்படின்னா புண்ணு அண்ட் தி அரவுண்ட் வால்வா அண்டு வெஜைனாவை சுற்றியும் புண்ணு வந்துடும். யூரெத்ரா ஆர் ஃபீமேல் சோர்ஸ் அண்ட் தி அரவுண்ட் தி பெனிஸ், மேலே இருந்தால் பெனிஸை சுற்றி புண்ணு வந்துடும், ஃபீமேலாக இருந்தால் வெஜைனா சுற்றி புண்ணு வந்துடும். புண்ணு ஏற்பட்டு வலிக்கும். பெயின் டியூரிங் யூரினேஷன் யூரின் போகிறப்போ வலிக்கும். ப்ளீடிங், ரத்தம் வரும் யூரின் போகும்போது. வித்து பெரிஸ்டாய்ட்ஸ் அப்படின்னா இனப்பெருக்க பொருள் வீங்கிக்கும். யூரின் போகும்போது வலிக்கும், ரத்தம் வரும். ஸ்வெல்லிங் க்ரோயின் நோடல்ஸ், கால்களுக்கு இடுப்பு கீழே தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய கால்களில் இருக்கக்கூடிய முடிச்சுகள், நரம்பு முடிச்சுகளில் வீக்கம் வந்துடும். ஸ்வெல்லிங்னா வீக்கம். நர்வ் நோட்ஸில் வீக்கங்கள் ஏற்பட்டுவிடும். இது நடக்கிறது 2 to 21 days, ஆவரேஜ் 6 நாள். 6 daysலேயே வந்து உங்களுக்கு சிம்டம் தெரிய ஆரம்பிச்சிடும். இதுக்கு அடுத்த டிசீஸ் ஜெனிட்டல் வாட்ஸ். வாட்ஸ் அப்படின்னா மரு, சரியா, மருன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹியூமன் பேப்பில்லோமா வைரஸ் அப்படிங்கிற வைரஸால் வருது. இதனால் வருது ஹியூமன் பேப்பில்லோமா வைரஸ் அப்படிங்கிற வைரஸால் வருது. இட் இஸ் ஹார்ட் அவுட் க்ரூஸ், இதான் மருன்னு சொல்கிறோம், ஆன் தி எக்ஸ்டர்னல் கேங்லியா, ஜெனிட்டாலியா அண்டு செர்விக்ஸ் அண்டு பெரிஆனல் ரீஜன்ஸ். ஜெனிட்டாலியானா ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை சுற்றியும் மருக்கள் வந்துடும். கற்பு பையில் மருன்னா தெரியுமில்ல, அந்த மாதிரி வந்துடும். இது நடக்கிறதுக்கு 1 to 8 months வரையும் நடக்கும். இவ்வளோ நாள் இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். இதுக்கடுத்து ஹெப்பாட்டிட்டிஸ் பி அப்படிங்கிற நோய், இதுதான் மஞ்சள் காமாலை அப்படி ஜாண்டிஸு. இது ஒரு வகையான ஜாண்டிஸ். இது ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ் அப்படிங்கிற வைரஸால் ஏற்படுது. இது வந்து ஃபேட்டிக்கு அப்படின்னா மனசோர்வாகவே இருப்பாங்க. ஜாண்டிஸ் மஞ்சள் காமாலை வரும், காய்ச்சல் ஃபீவர் வரும், ரேஸ் புண்ணு வரும், சொறி வரும், ஸ்டொமக் பெயின் வயிற்றில் வலிக்கும். லிவர் சிர்ரோசிஸ், கல்லீரல் இறுக்கம் அடைஞ்சிடும். லிவர் ஃபெயிலியர் ஆகிடும். அக்கர்ஸ் இன் லாஸ்ட் ஸ்டேஜ், கடைசியாக லிவர் ஃபெயிலியர் ஆகி இறந்து போயிட்டாங்க. லிவர் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா முடிஞ்சது. இது வந்து 30 to 80 days வரும் இந்த சிம்டம்ஸ் தெரியுது. இதுக்கடுத்து எய்ட்ஸ். இது ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ் அப்படிங்கிற வைரஸ்னால் வருது. என்லார்ஜ்டு லிம்ப் நோட்ஸ், நிணநீர் முடிச்சுகள் வீங்கிக்கும். ப்ரொலாங்கடு ஃபீவர், ரொம்ப நாளைக்கு காய்ச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். ப்ரொலாங்கடு டயேரியா வயிற்றுப்போக்கு ரொம்ப நாளைக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்தால் எய்ட்ஸ் இருக்குன்னு சொல்ல ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். வெயிட் ரிடக்ஷன், உங்களோட எடை குறைஞ்சி போயிடும். நைட் ஸ்வெட்டிங், நைட் டைமில் வேர்த்து கொட்டும். இதெல்லாம் எய்ட்ஸோட சிம்டம்ஸ். இது நடக்கிறது 2 to 6 weeks, ஈவன் மோர் தென் 10 years. அவங்களோட உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் 10 வருடங்கள் கூட நடக்கலாம். உடம்பு வீக்காக இருந்தால் 2 to 6 வாரத்துக்குள்ளேயே அது தெரிஞ்சிடும். இதெல்லாம் வைரஸால் செக்ஸுவல் மூலிமா பரவக்கூடிய டிசீசஸ். இதுக்கு அடுத்தது ஃபங்கஸால் வரக்கூடிய டிசீஸ். ஃபங்கல் செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ். ஃபஸ்ட்டு டிசீஸ் கேண்டிடியாசிஸ் அப்படிங்கிறது நோய். கேண்டிடியாசிஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நோய். இது வந்து கேண்டிடியா அல்பிகன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்கஸ்னால் வருது. இட் இஸ் அட்டாக்ஸ் இன் மவுத், வாயில் இருக்கும், தொண்டை பகுதியில் இருக்கும், இன்டெஸ்டைனல் ட்ராக்ட் அண்டு வெஜைனா, இந்த பகுதியிலலாம் இதனோட பாதிப்பு அதிகமாக இருக்கும். வெஜைனல் இட்சிங், வெஜைனாவில் வந்து அரிப்பு ஏற்படும். அண்டு சோர்னஸ், புண்ணு வந்துடும். சரியா, வெஜைனலில் இட்சிங்னா அரிப்பு, வெஜைனலில் அரிப்பு வரும், சோர்னஸ் புண்ணு வந்துடும். அப்நார்மல் வெஜைனல் டிஸ்சார்ஜ் அண்டு பெயின் டியூரிங் யூரினேஷன். சரியா, யூரின் போகிறப்ப அதுலேருந்து திரவங்கள் வெளியில் வரும். ப்ளஸ் யூரின் போகிறப்ப எரியும். சரியா, வலிக்கும். யூரின் போகிறப்ப வலிக்கும், புண்ணு ஏற்பட்டு அந்த புண்ணில் வலிக்கும். இதுதான் அதனோட சிம்டம்ஸ்.
இதுக்கடுத்து புரோட்டோசோனால் வரக்கூடிய செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன். இதுக்கு பேர் ட்ரைகோமோனோசியாசிஸ் அப்படின்னு சொல்லி பேர். இதுக்கு பேர் ட்ரைகோமோனோசியாசிஸ். இது ட்ரைகோமோனஸ் வெஜைனலிட்டிஸ் அப்படிங்கிற புரோட்டோசோவானால் வருது. இது வெஜைனட்டிஸ் அப்படின்னா வெஜைனால் அலர்ஜி வரும். க்ரீனிஷ் எல்லோ வெஜைனல் டிஸ்சார்ஜ். வெஜைனால் பச்சலும் மஞ்சையும் கலந்த திரவம் வெளிப்படும். பச்சையும் மஞ்சளும் கலந்த திரவம் வெளிப்படும். க்ரீனிஷ் எல்லோ வெஜைனல் டிஸ்சார்ஜ். இச்சிங் அண்டு பேர்னிங். இச்சிங்னா அரிப்பு, பேர்னிங்னா எரியுது, சென்சேஷன். அங்கே வெஜைனால் அரிப்பு வரும், எரியும். யூரித்ரிட்டிஸ், யூரித்ரா வலிக்கும். எபிடிடிமிட்டிஸ் அண்டு ப்ரோஸ்டலிட்டிஸ். இதெல்லாம் சொரிசிறங்க மாதிரி வந்து புண்ணாகி ஆறாமல் கொந்தி போயிடும். இதெல்லாம் இதனோட சிம்டம்ஸ். இது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. இது நடக்கிறதுக்கு 4 to 38 days 20 days நடக்கும். கேண்டியாசிஸ்க்கு வந்து இது வந்து சொல்ல முடியாது. சரி, உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் உங்களுக்கு வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படின்னு உடனே வந்துடும். இது வந்து டெஃபைன் பண்ணி டேட்டு சொல்ல முடியல. ஓகே, அதை பற்றி நான் அந்த கிருமிகளோட எண்ணிக்கையை பொறுத்து எல்லாமே மாறும். நெக்ஸ்ட்டு அடுத்த டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செர்விக்கல் கேன்சர். செர்விக்கல் கேன்சர் என்னென்னா, செர்விக்னா கர்ப்பப்பை, கர்ப்பப்பையோட முன்னாடி பகுதி. கேன்சர்னால் தெரியும், புற்றுநோய். கர்ப்பப்பையில் வரக்கூடிய கேன்சர் எப்படி வருதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். செர்விக்கல் கேன்சர் இஸ் காஸ்டு பை செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் வைரஸ். செர்விக்கல் கேன்சர் எது மூலியமாக பரவுதுன்னா செக்ஸுவல் கான்டாக்ட் மூலியமாக பரவுதாமா. இதுக்கு பேர் ஹியூமன் பேப்பில்லோமா வைரஸ் அப்படிங்கிற வைரஸ்னால இந்த கேன்சர் வருது. ஹியூமன் பேப்பில்லோமா வைரஸ் அப்படிங்கிற வைரஸ் மூலனால தான் இந்த கர்ப்பப்பை கேன்சர் வருது. சரியா? ஹியூமன் பேப்பில்லோமா வைரஸ் அப்படிங்கிற வைரஸு கர்ப்பப்பையில் கேன்சரை உருவாகுது. இட் மே பி காஸ் அப்நார்மல் க்ரோத் இன் செர்விக்கல் செல்ஸ் அண்ட் செர்விக்கல் டைப்ளசியா. இது வந்துருச்சுன்னா கர்ப்பப்பைக்கு உள்ளார இயல்புக்கு மாறான கட்டிகள் நிறைய வந்துடும். அதுக்கு பேர் டைஸ்பிளாசியா அப்படின்னு சொல்லி பேர். இயல்புக்கு மாறான கட்டிகள் நிறைய உருவாகிடும். The most common symptoms of cervical cancer is pelvic pain. இது வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு இடுப்பு வலி வரும். இது வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன வரும்? இடுப்பு வலி வரும். pelvic pain, increased vaginal discharge. வெஜைனால் அதிகப்படியான திரவம் வெளியேறும். அப்நார்மல் வெஜைனல் ப்ளீடிங். வெஜைனால் ரத்தம் தேவையில்லாமல் வெளியே போயிட்டே இருக்கும், அப்நார்மலாக போயிட்டே இருக்கும். The risk factors is cervical cancer include. இது எதனால் இந்த ரிஸ்க் வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். ஹேவிங் மல்டிபிள் செக்ஸுவல் பார்ட்னர்ஸ். ஒருத்தர் வந்து அதிகப்படியான பேர்கிட்ட செக்ஸ் வச்சுக்கிறது மூலிமா இது வருது. சரியா? அதிகப்படியான பார்ட்னர்ஸ் செக்ஸுவல் கான்டாக்ட் வச்சுக்கிறது மூலிமா இது பரவுதாமா. பலருடன் பாலியல் தொடர்பு. பல பேர்த்திட்ட பாலியல் தொடர்பு வச்சுக்கிறதுனால இது வருது. ப்ரொலாங்டு யூஸ் ஆஃப் கான்ட்ராக்டிவ் பில்ஸ். கருத்தடை மாத்திரைகளை அதிகமாக பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்களாலும் இந்த கேன்சர் வருது. ப்ரொலாங்டு யூஸ், ரொம்ப நாளைக்கு கான்ட்ராக்டிவ் பில்ஸ், கருத்தடை மாத்திரைகளை அதிகமாக ரொம்ப நாளைக்கு பயன்படுத்திகிட்டே இருக்கிறதுனாலையும் இந்த கேன்சர் வருகிறது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். செர்விக்கல் கேன்சர் கேன் பி டயக்னாஸ்டு பை பேப்பனி க்ளோயூட்டு சிமியர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து கர்ப்பப்பையிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு சாம்பிள். இந்த சாம்பிள் எடுத்து நம்ம செக் பண்ணோம்னா அதுக்கு கேன்சர் இருக்கா இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பேர் பிஏபி ஸ்மியர் அப்படின்னு சொல்லி பேர். இது பேர் பேப்பனி க்ளோயூ சிமியர் அப்படின்னு ஒரு சிமியர் இருக்குது. அது கர்ப்பப்பையிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு சாம்பிள். அந்த சாம்பிள் எடுத்து செக் பண்ணோம்னா உங்களுக்கு கேன்சர் இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கம்பைன்ட் வித் ஹெச்பிவி டெஸ்ட், ஹெச்பிவி ஹியூமன் பேப்பில்லோமா வைரஸ் டெஸ்ட், அதுதான் ஹெச்பிவி டெஸ்ட்.
யோசிச்சு தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்ரே எடுத்தும் தெரிஞ்சுக்கலாம், சிடி ஸ்கேன் வச்சு தெரிஞ்சுக்கலாம், எம்ஆர்ஐ ஸ்கேன் வச்சு தெரிஞ்சுக்கலாம், பிஇடி ஸ்கேன் வச்சு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்கேன் எல்லாமே வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேபி ஆல்சோ யூஸ் டிட்டர்மைன் தி ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர். கேன்சர் என்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் ஃபார் cervical கேன்சர் இன்க்ளூட் ரேடியேஷன் தெரப்பி. ட்ரீட்மெண்ட்னா சிகிச்சை பண்ணுறது. இந்த கேன்சரை வந்து எப்படியெல்லாம் சிகிச்சை பண்ணுறாங்க? ரேடியேஷன் தெரப்பி, அது மூலியம் சர்ஜரி, ஆப்ரேஷன் மூலியமாகவும், கீமோதெரப்பி, கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி, மருந்து மாத்திரைகள் யூஸ் பண்ணி நம்ம இது எல்லாத்தையும் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மாடர்ன் ஸ்க்ரீனிங் டெக்னிக் யூஸ் மாடர்னா இப்போ நவீனத்தில் இதை செக் பண்ணுறதுக்கு நிறைய கருவிகள் வந்துருச்சு. கேன் டிடெக்ட் தி ப்ரீ கேன்சரஸ் சேஞ்சஸ் இன் cervix. கேன்சர் வர்றதுக்கு முன்னாடியே இது எல்லாத்தையும் நம்ம மாடர்னாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். Therefore, screening is recommended for the women above 30 years once a year. 30 வயதான பெண்கள் வருடத்துக்கு ஒரு முறை இது செக் பண்ணிக்கணும். இப்படி செக் பண்ணிங்கன்னா கேன்சர் இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிக்கலாம். cervical கேன்சர் கேன் பி ப்ரிவென்டட் வித் வேக்சினேஷன். இதுக்கு வந்து தடுப்பூசி மூலியமாக நம்ம வராமல் அது தடுக்க முடியும். தடுப்பூசி போட்டு அதை வராமல் தடுக்க முடியும். The primary prevention begins with HPV vaccination of girls aged to 9 to 13 years. 9 வயதிலிருந்து 13 வயசுக்கு உள்ளார இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த HPV வேக்சினேஷன் போட்டுக்கிட்டோம்னா கர்ப்பப்பை கேன்சர் வராது. பிஃபோர் தே கீப் செக்ஸுவலி ஆக்டிவ். அவங்க ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி, செக்ஸுவலாக ஆக்டிவ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த இன்ஜெக்ஷன் நம்ம போட்டுடணும். செக்ஸுவல் ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே 9லேருந்து 13 வயசுக்கு முன்னாடியே இந்த தடுப்பூசி அவங்களுக்கு போட்டோம்னா கேன்சர் வராது. மாடிஃபிகேஷன் ஆஃப் லைஃப் ஸ்டைல் கேன் பி ஹெல்ப் ப்ரிவென்ட் தி cervical கேன்சர். இதை தடுக்கிறதுக்கு நம்ம உணவு பழக்க வழக்கங்கள், நம்ம வாழ்க்கை முறைகளை மாற்றம் கொண்டு வந்தோம்னா நம்ம இதை தடுத்துக்கலாம். ஃபாஸ்ட்டு ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிடாமல் அந்த காலத்து சாப்பாடு, சரியா, பழைய சோறு, கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் சாப்பிட்டோம்னா, இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் சாப்பிட்டோம்னா இதை தடுக்கலாம். ஹெல்த்தி டயட், ஆரோக்கியமான உணவு. அவாய்டிங் டொபாக்கோ, புகையிலை யூஸ் பண்ணவே கூடாது. ப்ரிவெண்டிங் ஏர்லி மேரேஜஸ், சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுக்கறத தடுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரிவெண்டிங் ஏர்லி மேரேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏர்லி மேரேஜ்னால் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படி கூடாது. ப்ராக்டிஸிங் மோனோகேமி, ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழணும், அதுதான் மோனோகேமி. ரெகுலர் எக்ஸசைஸ் மினிமைஸ் த ரிஸ்க் ஆஃப் cervical கேன்சர். தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணோம்னா நம்ம கர்ப்பப்பையில் கேன்சர் வராமல் நம்ம தடுத்து கொள்ளலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த டாபிக் இன்ஃபெர்டிலிட்டி. இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னு என்னென்னா மலட்டுத்தன்மை, குழந்தை பெற்றுக்க முடியாத நிலை, அதுக்கு பேர் இன்ஃபெர்டிலிட்டி. குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமைக்கு பேர் மலட்டுத்தன்மை அல்லது குழந்தை பெற்றுக்க முடியாத நிலைமை அப்படின்னு சொல்லி பேர். இன்அபிலிட்டி டு கன்சீவ் ப்ரொடியூஸ் சில்ட்ரன், குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத தன்மை. ஆஃப்டர் அன்ப்ரொடெக்டட் செக்ஸுவல் காம்பினேஷன், ஒரு முழுமையான உடலுறவுக்கு பின்பும் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைக்கு பேர் இன்ஃபெர்டிலிட்டி. செக்ஸுவல் கோஹாபிடேஷன் அப்படின்னா ஒரு முழுமையான உடல் உறவு, அது நடந்து முடிந்த பின்னாடியும் குழந்தை பெற்றுக்க முடியாத நிலைமைக்கு பேர் இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லிக்கிறது. திஸ் இஸ் தி அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். திஸ் இஸ் inability of the man produced sufficient number of quality of sperm to imprecate the woman. Inability the woman become pregnant, many maintain pregnancy. Inability of man produce sufficient number of sperms, போதுமான அளவு ஸ்பேம் உற்பத்தி செய்ய முடியாதவர்கள். குவாலிட்டி ஆஃப் ஸ்பேம், தரமான ஸ்பேமை உற்பத்தி செய்ய முடியாதவர்கள். இந்த ஸ்பேமை விமனுக்குள்ளே சரியாக கொண்டு செல்ல முடியாதவர்கள்.
இன்அபிலிட்டி உமன் பிகம் ப்ரெக்னென்ட், அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக ஆக முடியாதவர்கள், ப்ரெக்னன்சியை மெயின்டைன் பண்ண முடியாதவர்கள், இவங்க எல்லாமே இதில் வந்துடுவாங்க. அதாவது குழந்தை உருவாக முடியாதன்னு என்னென்னா, இதுக்கு பல காரணங்கள் என்னென்னா, மெயின்டைன் ப்ரெக்னன்சி, அவங்க ப்ரெக்னன்சி ஆவாங்க ஆனால் அதை அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது, ஏன்னா கர்ப்பப்பை வீக்காக இருக்கும், அது ஒரு காரணம். ரெண்டாவது பிகமி ப்ரெக்னென்ட், அவங்களால ப்ரெக்னெண்ட்டே ஆக முடியாது, கர்ப்பப்பையில் கோளாறு இருக்கலாம், கருமுட்டையில் கோளாறு இருக்கலாம். இது பெண்களுக்கு. ஆண்களுக்கு குவாலிட்டியான ஸ்பேம் உற்பத்தி ஆகாது, ப்ளஸ் போதுமான அளவு ஸ்பேம் உற்பத்தி ஆகாது. இதெல்லாம் வந்து மலட்டுத்தன்மை உருவதற்கான காரணங்கள். இதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். The causes of infertility are tumors formed in pituitary or reproductive organs. இதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. பிட்யூட்ரியில் கேன்சர் வந்துடும். சரியா? டியூமர்னால் புற்றுநோய் கட்டி, பிட்யூட்ரியில் கட்டி வந்துட்டாலோ அல்லது ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் கட்டி வந்ததுனாலோ இதெல்லாம் நடக்காது. Inherited mutations of genes responsible for the biosynthesis of sex hormones. பிட்யூட்ரியில் ஏதாவது கேன்சரோ ஏதாவது வந்துருச்சுன்னா செக்ஸ் ஹார்மோன்ஸ் எதுவும் உற்பத்தி ஆகாது. செக்ஸ் ஹார்மோன்ஸ் எதுவும் உற்பத்தி ஆகலைன்னா செக்ஸ் ஹார்மோன் உற்பத்தி ஆகாது. உற்பத்தி ஆகலைன்னா அந்த ஸ்பேம் உற்பத்தி ஆகாது, ஓவம் உற்பத்தி ஆகாது, அப்போ குழந்தை பிறக்காது. மால்ஃபேர்மேஷன் ஆஃப் செர்விக்ஸ், கர்ப்பப்பை உருவாவதில் குறைபாடு ஏற்பட்டுவிடும். ஃபெல்லோபியன் டியூப் ப்ராப்பராக உற்பத்தி ஆகிருக்காது. இன்அடிக்குவேட் நியூட்ரிஷன், இதுவும் ஒரு காரணம், மிக முக்கியமான. போதுமான அளவு ஊட்டச்சத்து இல்லாமல் இருந்தாலும் குழந்தை பிறக்காது. போதுமான அளவு ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடலினாலும் குழந்தை பிறக்காது. பிஃபோர் அடல்ட்ஹுட், சரி, வயதாவதும் ஒரு காரணம். லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ் டேமேஜ் மெனி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹெல்த் ஸ்பெஷாலிட்டி அண்ட் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். இது ஒரு ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ், எப்போவும் ஒரு மன அழுத்தத்துலேயே இருப்பது. எப்போவும் மன அழுத்தத்துலேயே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்காது. மன அழுத்தத்தில் கோபமாகவோ டென்ஷனாகவோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்காது. மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்கலைன்னா ஜைகோட் ஃபார்மேஷன் ஆகாது. ஜைகோட் ஃபார்மேஷன் ஆகலைன்னா குழந்தை பிறக்காது. லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ், எப்போவும் மன அழுத்தத்தில் இருப்பது. டேமேஜ் மெனி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹெல்த்து, இந்த மாதிரி எப்போவும் மன அழுத்தத்துலேயே கோபத்துலேயே டென்ஷன்லேயே இருந்திங்கன்னா இது பல பிரச்சனைகள் உண்டு பண்ணுது ஹெல்த்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷலி இன் தி மென்ஸ்ட்ரல் சைக்கிள், இது மென்ஸ்ட்ரல் சைக்கிளை பாதிக்கும் கேர்ள்ஸ், அப்புறம் குழந்தை பிறக்காது. இன்ஜெக்ஷன் ஆஃப் டாக்ஸின்ஸ், ஏதாவது மாத்திரை மருந்து விஷம் குடிச்சிட்டிங்கனாலும் வேலை செய்யாது. சரியா? டாக்ஸின்ஸ் விஷம். சரியா? ஹெவி மெட்டல் கேட்மியம் அப்படிங்கிற மெட்டல் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நீ சாப்பிட்டீங்கன்னா கர்ப்பப்பை வேலை செய்யாது. இதெல்லாம் ஒரு சில இதில் இருக்குது, ஒரு சில மாத்திரைகள் இருக்குது. சரியா? டாக்ஸின்ஸ் விஷத்தில் இருக்குது. ஹெவி யூஸ் ஆஃப் ஆல்கஹால் அதிகமாக குடிச்சினாலும் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நடக்காது, குழந்தை பிறக்காது. டொபாக்கோ, புகையிலை அதிகமாக போட்டுக்கிட்டே இருந்தீங்கனாலும் குழந்தை பிறக்காது. மார்ஜுனா அப்படிங்கிறது கஞ்சா மாதிரி ஒரு போதைப்பொருள், அந்த போதைப்பொருள் யூஸ் பண்ணினாலும் குழந்தை பிறக்காது. இன்ஜுரிஸ் ஆஃப் கொனாட்ஸ், ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு காயம் ஏற்பட்டாலும் குழந்தை பிறக்காது. ஈஜிங் ஆல்சோ இன்ஃபர்டிலிட்டி, இதெல்லாமே குழந்தை பிறக்காமல் இருக்கிறது காரணம். இது வயசாகிறது, ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் அடிபடுறது, போதைப்பொருள், கஞ்சா, புகையிலை, ஆல்கஹால் அதிகமாக குடிக்கிறது, டாக்ஸின், ஏதாவது விஷம் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றது, எப்போ பார்த்தாலும் டென்ஷனாகவே இருக்கிறது, மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் ப்ராப்ளம். சரியா? ஃபெல்லோபியன் டியூப் ஃபார்மேஷன் ஆகாமல் இருக்கிறது, கர்ப்பப்பை சரியாக உற்பத்தி ஆகாமல் இருக்கிறது, செக்ஸ் ஹார்மோன் உற்பத்தி ஆகாமல் இருக்கிறது, பிட்யூட்ரியில் டியூமர் ஃபார்மேஷன் ஆகிறது, இது எல்லாமே குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது போக, இது வந்து ஜென்ரலான காரணங்கள். இது போக இன்னும் பல காரணங்கள் இருக்குது.
அந்த காரணங்கள் என்னன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஒரு சில நோய்கள், அதர் காசஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்னு ஒரு டிசீஸ் இருக்குது. பெல்விக்னா இடுப்பு வீங்கி இருக்கிற நோய் அப்படின்னு சொல்லியிருக்கு பேர். யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ், கர்ப்பப்பைக்குள்ளே நார் போன்ற பொருள்கள் வந்து சேர்ந்துக்கு. அண்ட் எண்டோமெட்ரியோசிஸ் ஆர் தி மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி உமன். பெண்களுக்கு அதிகப்படியாக வரக்கூடிய காரணங்கள் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கர்ப்பப்பைக்குள்ளார கட்டி, அலர்ஜி. எண்டோமெட்ரினா அலர்ஜி, யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ்னால் கருப்பையில் கட்டி. கர்ப்பப்பையில் கட்டி வந்துடுறது இப்போ மோஸ்ட் காமன் இன்ஃபர்டிலிட்டி உமன். இது பெண்களுக்கு அதிகப்படியாக இருக்குது. இப்போ வரக்கூடிய ஸ்டேஜில் பெண்களுக்கு கர்ப்பப்பையில் கட்டி அதிகமாக இருக்குது. அதனால் குழந்தை பிறக்கிறதில்லைங்கிறது இப்போ ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கு. இது ஒன்று. சரி, ரைட்டு, விட்டுருவோம். அடுத்தது பார்ப்போம். லோ பாடி ஃபேட். நம்ம உடம்புல கொழுப்பு கம்மியாக இருந்தாலும் குழந்தை பிறக்காது. சரி, எப்பவும் ஒல்லியாகவே இருந்தீங்கன்னாலும் குழந்தை பிறக்காது. லோ பாடி ஃபேட் உடம்புல கொழுப்பே இல்லை அப்படி இருப்பாங்க ஒரு சில பேர். சரியா, புருசிலி மாதிரி அந்த மாதிரி. லோ பாடி ஃபேட், உடம்புல கொழுப்பே இல்லைனாலும் அதுக்கு பேர் எனோரெக்சியா அப்படின்னு சொல்லி பேர். இன் உமன், பெண்களுக்கு உடம்புல கொழுப்பு ரொம்ப கம்மியாக இருந்தாலும் குழந்தை பிறக்காது. இட் இஸ் சைக்காட்ரிக் ஈட்டிங் டிஸார்டர். இவங்களுக்கு ஒரு மனநோய் இருக்கும். என்னென்னா, நம்ம அதிகமாக சாப்பிட்டு உடம்பு வெயிட் போட்டுருமோ அப்படின்னு இவங்களுக்கு எப்பவும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு வியாதி. சரி, இது ஒரு மிகப்பெரிய வியாதி. இதெல்லாம் குணப்படுத்தவே முடியாது. இது சைக்காட்ரிக் ஈட்டிங் டிஸார்டர் கேரக்டரைஸ்டு பை ஃபியர் கெய்னிங் வெயிட். ஃபியர்னா பயம், கெய்னிங் வெயிட்னா குண்டாயிருமான்னு. ஒரு சில பேர் நம்ம குண்டாயிருவோமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே கம்மியாக சாப்பிடுவாங்க. அதுதான் இந்த நோய். ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க பாரு, லோ பாடி ஃபேட், உடம்புல கொழுப்பே இருக்காது, வேணும் ரொம்ப கம்மியாக இருக்குது. எனோரெக்சியா அப்படின்னு அதுக்கு பேர். இன் விமன், பெண்களுக்கு. இட் இஸ் சைக்கோட்ராபிக் ஈட்டிங் டிஸார்டர். இது மன ரீதியாக பாதிக்கப்பட்ட சாப்பாடு ஈட்டிங் டிஸார்டர் கேரக்டர்டு பை ஃபியர்னா பயம், கெய்னிங் வெயிட், நம்ம உடம்பு குண்டு வெயிட் போட்டுருவோமோ, வெயிட் அதிகமாயிருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இவங்க சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் உடம்புல கொழுப்பு கம்மியாக போயிடும். அப்புறம் குழந்தை பிறக்காது. ஒரு டாக்டர் போய் ஒரு 10 லட்சம் கொடுத்துட்டு அப்புறம் வாங்கிட்டு வருவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு, அன்டெசன்டட் டெஸ்டிஸ் ஸ்வாலோயிங் வெயின்ஸ். அதாவது டெஸ்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலுக்கு ஃபஸ்ட்டு வயிற்றுக்குள்ளார தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது தனியாக பிரிஞ்சு ஸ்க்ரோட்டமாக போயிடும். ஆனால் ஒரு சில ஆண்களுக்கு நம்ம முன்னாடி படித்தோம், ஒரு டூயினோ பாக்ஸில் படித்தோம், அது பேர் கிரிப்டோகோரிசம் அப்படின்னு சொல்லி படித்தோம். அது பேர் வெரிகோசீல் அப்படின்னு சொல்லி பேர். இந்த ஸ்க்ரோட்டம் வந்து வயிற்றுலேருந்து பிரிஞ்சு வராது, அப்படியே இருக்கும். அது வயிற்றுலேயே ஒட்டிகிட்ருக்கும், கீழே இறங்கி வராது. டிசெண்டிங்னா கீழே இறங்குறது. இந்த ஸ்க்ரோட்டம் வயிற்றுலேருந்து கீழே இறங்கி போகாது, அப்படியே ஒட்டிகிட்டே இருக்கும். அப்படி இருந்தாலும் குழந்தை பிறக்காது, இன்ஃபர்டிலிட்டி ஆயிரும். இன்னும் வேறு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். டைட் க்ளோத்திங், இதெல்லாம் இப்போ ரொம்ப ஃபேஷன் ஆயிடுச்சு. ரொம்ப இறுக்கமான சட்டைகள் அணிவது, இறுக்கமான ஆடைகள் அணிவது. இன் மேனில் இந்த மாதிரி இறுக்கமான ஆடைகள் அணிவதனால ரேஸ் டெம்பரேச்சர், உள்ளுக்குள்ளே ஹீட் அதிகமாகிருது. இன் ஸ்க்ரோட்டமில் ஹீட் அதிகமாக இருக்குது. ஹோட்டமில் ஹீட் அதிகமாகிடுச்சுன்னா அஃபெக்ட் ஸ்பேம் ப்ரொடெக்ஷன். ஹீட் அதிகமாச்சுன்னா ஒரு ஆரோக்கியமான ஸ்பேம் உற்பத்தி நடக்காது. அப்புறம் இதுவும் ஒரு காரணம், குழந்தை பிறக்காமல் இருக்குது. இதுவும் ஒரு காரணம். டைட் க்ளோத் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அண்டர் டெவலப்டு ஓவரிஸ் அண்ட் டெஸ்டிஸும் ஓவரிஸும் டெவலப் ஆகாத சின்னதாகவே இருக்கிறது, வளராமல் அப்படியே இருக்கிறது. இப்படி இருந்தாலும் குழந்தை பிறக்காது, இன்ஃபர்டிலிட்டி ஆகிடும். ஃபீமேல் மே டெவலப் ஆன்டிபாடிஸ் அகேன்ஸ்ட் ஹர் பார்ட்னர்ஸ் ஆஃப் ஸ்பேம். இப்படி ஒரு சில பேர் இருக்காங்க. ஒரு சில பெண்களுக்கு ஒரு சில ஆண்கள் ஸ்பேமுக்கு எதிராக ஆன்டிபாடிஸ் உற்பத்தி ஆகிரும். ஒரு சில பெண்களுக்கு இப்படி நடக்குது. சரியா? ஹர் பார்ட்னர் ஸ்பேம், அவங்க பார்ட்னரோட ஸ்பேமை அவங்களுக்குள்ள போச்சுன்னா அது கொன்றும். இதுதான் இந்த ஜாதகம் செவ்வாயெல்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் இதில் வரும். ஓகேங்களா? அதெல்லாம் நமக்குள்ளே போக வேண்டாம், ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபீமேல் மே டெவலப்டு ஆன்டிபாடிஸ் அகெயின்ஸ்ட் ஹர் பார்ட்னர் ஸ்பேம்.
ஃபீமேல் வந்து அவங்க பார்ட்னரோட ஸ்பேமுக்கு எதிராக ஒரு ஆன்டிபாடி உடம்புக்குள்ளார இருக்கும். இதை பற்றி நீங்கள் அவ்வளோ தெரிஞ்சுக்க வேண்டாம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்க போதும். மேல்ஸ் மே டெவலப் ஆட்டோ இம்யூன் ரெஸ்பான்ஸ் இஸ் ஓன் ஸ்பெம். இப்படி இருக்குது. ஒரு சில ஆண்களுக்கு வந்து அவங்க உடம்புக்கு உள்ளார உற்பத்தி ஆகிற ஸ்பேமுக்கு எதிராக அவனோட உடம்பே அதை கொன்றும். இப்படியும் ஒரு சில மேல்ஸ் இருக்காங்க. அவங்க உடம்புக்குள்ளே மேல் ஸ்பேம் உற்பத்தி ஆகும், ஆனால் அந்த ஸ்பேமுக்கு எதிராக நோய் எதிர்ப்பு பொருள் அவன் உடம்புக்குள்ளாரே இருந்து அந்த ஸ்பேமை கொன்றும். இதெல்லாம் தான் குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணங்கள். இது ஒரு முக்கியமான கேள்வி. லாஸ்ட் இயர் 12th எக்ஸாமில் இதை கேட்டிருக்காங்க, அதனால் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து இன்னொன்று இருக்குன்னு பார்க்கலாம். இன்னொரு டூ யூனோ கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். ஆல் விமன்ஸ் ஆர் பேர்ன் வித் ஓவரிஸ். எல்லா பெண்களும் ஓவரியோடு தான் பிறக்கிறாங்க. பட் சம் டு நாட் ஹேவ் ஃபங்க்ஷனல் யூட்ரஸ். கர்ப்பப்பை செயல்படாது. எல்லா பெண்களும் ஓவரியோடு தான் பிறக்கிறாங்க, ஆனால் ஒரு சில பெண்களுக்கு கர்ப்பப்பை செயல்படாது. யூட்ரஸ்னால் கர்ப்பப்பை வந்து வேலை செய்யாது. அப்படி வேலை செய்யாமல் இருந்தால் அந்த நோய்க்கு பேர் மேயர் ரோக்கி டான்ஸ்கி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி பேர். இது ஒரு 2 மார்க்கில் கேட்பாங்க. மேயர் ரோக்கி டான்ஸ்கி சிண்ட்ரோம் அப்படின்னு என்னென்னா, அந்த பெண்களுக்குள்ளே ஓவரி இருக்கும், ஃபங்க்ஷனாக தான் இருக்கும், பட் ஆனால் கர்ப்பப்பை யூட்ரஸ் வேலை செய்யாது. அப்படி இருந்தால் அதுக்கு பேர் மேயர் ரோக்கி டான்ஸ்கி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி பேர். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெட் அஸ் மீட் நெக்ஸ்ட் டாபிக்.